வெல்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஃபினிட்டி என்டர்டெயின்மெண்ட். இன்றைய செய்திகள் என்று நாம் பார்க்க போகிறோம் என்று கேட்டால், இஸ்ரேல் ஹமாஸ் வார் பற்றி நான் கூற விரும்புகிறேன். கடந்த ரொம்ப மாதங்களாக இந்த இஸ்ரேல் ஹமாஸ் வார் நடந்து கொண்டே இருக்கின்றது நேயர்களே. கடந்த வருடம் 2023 அன்று இந்த இஸ்ரேல் ஹமாஸ் வார் ஆரம்பித்து விட்டது. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா விபத்துகளும் நிறையா மரணங்களும் ஏற்பட்டுள்ளன. அதில் பார்த்தீங்கன்னா நிறையா நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. 35,000க்கும் ஏற்பட்ட காயங்கள். இப்படி சின்ன சின்ன குழந்தைகள் முதல் ரொம்பவே அதிகமாக உயிர் இழந்தவங்க யாருன்னு கேட்டால் இஸ்ரேலின் இந்த ஹமாஸ் வார் போர்னால. இந்த யுத்தம் எப்படி ஆரம்பித்து விட்டது என்று கேட்டால், ஹமாஸ் ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு பதிலாக இஸ்ரேல் இராணுவ படை கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இப்போது வரைக்கும் போர் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கின்றது நேர்களே. இப்பொழுது கூடி நான் சொல்ல போகும் காரியம் என்னவென்று கேட்டால், ஹிசபுல்லா என்னும் ஒரு இராணுவ படையை நமது இஸ்ரேல் இராணுவம் அவர் நாட்டில் பூந்து அவரை மொத்தமாக அழித்து விட்டது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஈரான் தலைமையில் உள்ள ஹிசபுல்லா என்னும் மிகப்பெரிய இராணுவ வீர கமாண்டரை கொன்று விட்டார்கள். தாண்டி ஹிசபுல்லா கமாண்டர் இன் சீஃபை முடித்து விட்டார்கள் நமது இஸ்ரேல் இராணுவம் என்று கூறுகிறார் இஸ்ரேல் மிலிட்ரி. பெஞ்சமின் நேத்தன்யாஹு அதிகாரம் பிரகாரம் இஸ்ரேல் இராணுவம் கடந்த ரொம்ப வாரங்களாகவே மிகவும் மோசமாகவும் இந்த போர் சென்று கொண்டே இருக்கின்றது. யுஎன்ஓ முதல் பெரிய பெரிய நாடுகள் கூறியும் இஸ்ரேல் இந்த போரை நிறுத்துவது போல் தோன்றவில்லை. இது மிகவும் மிகவும் மோசமாகவே வருகின்றது. இந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இராணுவ வீரர் ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறார். இஸ்ரேல் இராணுவம் என்னவென்று கூறுகின்றார் கேட்டால், ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் என்று கூறுகின்றார்கள். எல்லையை தாண்டி மிகவும் ஆபத்தான ரொம்ப மோசமான பயங்கரமான தாக்குதலை இஸ்ரேல் இராணுவம் இப்பொழுதும் தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றது. இஸ்ரேல் இராணுவம் நடத்திய இடம் என்னவென்று கேட்டால், லெபனான் என்னும் ஒரு இடத்தில்தான் மிகப்பெரிய ஒரு குண்டை வீசி புகை வரும் அளவுக்கு இந்த இடத்தையே காலி செய்து விட்டார்கள். இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் லெபனான் ஆன் சண்டே. இது மிகவும் பயங்கரமான தாக்குதலாக இருக்கும் போல் இருக்கின்றது. ட்ரோனே 100க்கு கணக்கான ட்ரோன்களை விட்டு மிகவும் விசாரித்து அவரை ஒரு வகையாக எப்படியெல்லாமோ சென்று அவரை கண்காணித்து ரொம்ப நாள்கள் அவர் பின்னாடியே சென்று அவரை கொன்று விட்டார்கள். அவர் ஹிசபுல்லா என்னும் இடத்தின் மிகப்பெரிய ஒரு இராணுவ வீரர் என்று கூறுகிறார்கள் இஸ்ரேல் இராணுவ படை வீரர்கள். சின்ன விஷயங்களால் விமான சேவைகளும் இஸ்ரேலுக்கு நிறுத்தப்பட்டுள்ளன. இது மிகவும் ஆபத்தான இடையில் சென்று இருக்கின்றது என்று யுஎன்ஓ கூறுகிறார்கள்.
ஏன் இந்த தாக்குதலை செய்தார்கள் என்று கேட்டால், ஹிசபுல்லா என்னும் குரூப் அவர் 100 ராக்கெட்களை இஸ்ரேல் அனுப்பியுள்ளனர். அதற்கு பதிலாக தான் இஸ்ரேல் இந்த தாக்குதலை செய்துள்ளார்கள். ரஃபா கடந்த ரொம்ப வாரங்களாக நமக்கு தெரியும் நேர்களே, ரஃபா ஹமாஸ் கிட்டத்தட்ட நிறைய உயிரிழப்புகள் ஆகியுள்ளன. இதில் பார்த்தீங்கன்னா மிகவும் சின்ன குழந்தைகள் தான் அதிகவும் இறந்து போயுள்ளன. ஈவன் நோ சீஸ்ஃபயர் வயலேஷன் கொண்டு வந்தும் இஸ்ரேல் ஹமாஸ் வார் இனியும் காசாவில் நிறுத்தவில்லை, போய்கின்றேதான் இருக்கின்றது. இதனை ரீஜினல் டென்ஷன்ஸ் என்று அழைக்கின்றார்கள். இஸ்ரேல் ஏர்ஃபோர்ஸ் இப்பொழுது அவரது ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். என்னவென்று கேட்டால், அவரும் சேர்ந்து இப்போது தாக்குதலை ஆரம்பித்து விட்டார்கள். இஸ்ரேல் உள்ளே சென்று ஏர் அட்டாக், ஸ்மோக் பில்லோஸ் ஃப்ரம் த சைட் என்னும் இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் இன் சதர்ன் லெபனன் ஆன் சண்டே. கடந்த ரொம்ப வாரங்களாகவே ஹிசபுல்லா, அப்புறம் ஹமாஸ், அப்புறம் இஸ்ரேல் வார் கடந்த ரொம்ப மாதங்களாகவே போயிட்டுருக்கின்றது. பென் குயூரன் என்றும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டையும் மூடிவிட்டார்கள். பல விமான சேவைகளையும் டைவர்ட் செய்து விட்டார்கள். ஹோம் ஃப்ரண்ட் கமாண்ட் ரேஸ்ட் அலர்ட் லெவல் அக்ராஸ் நார்த்தன் இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு பல எச்சரிக்கைகள் இஸ்ரேல் இராணுவம் விடுகின்றது. Hezbollah said attack involved more than 320 rockets and large number of drones. Hezbollah என்று கூறுவது என்று கேட்டால், ஹிசபுல்லா கடந்த ரொம்ப நாட்களாகவே இஸ்ரேலை தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கின்றன. அதில் பார்த்தால் 320 ராக்கெட்டுகளை இந்த வாரத்தில் விட்டு உள்ளனர். அதன் பிறகு லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ரோன்ஸும் அவரது எல்லையை தாண்டி இஸ்ரேலுக்குள் நுழைந்திருப்பதாக அவரது இராணுவம் கூறுகின்றன. இதற்கு பதிலாக நமது இஸ்ரேலின் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேதன்யாஹூ என்ன கூறுகிறார்கள் என்று கேட்டால், whoever harms us, we will also harm them. நாங்கள் பேசுவதற்கு தயாராக இல்லை, நாங்கள் செயலில் இறங்கிவிட்டோம். நாங்கள் பேசுவதற்கு ரெடி இல்லை. நாங்கள் போர் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் என்று கூறுகின்றார்கள் நேர்களே. இது தொடங்கிவிட்டு ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது. இது எப்போது முடியும் என்று தெரியவில்லை. மிகவும் வேதனையாக இருக்கின்றது. இஸ்ரேல் ஹமாஸ் வார் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் மேலாகிவிட்டது நேர்களே. இதனால் நிறைய சோதனைகள், நிறைய ப்ராப்ளம்ஸும் உள்ளன. பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இறந்துட்டாங்க, நிறைய பேருக்கு வீடு இல்லாமல் போயிடுச்சு, அப்புறம் சாப்பாடு ப்ராப்ளம், தண்ணி ப்ராப்ளம். அப்பவும் போர் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது. பெஞ்சமின் நேதன்யாஹூ என்ன கூறுகின்றார் என்று கேட்டால், இந்த ஹமாஸ் இன்னும் சொல்லும் இந்த பயங்கரவாத கூட்டத்தை வேரோடு எடுத்து முடித்து விட்டுருவார்கள் என்று கூறுகிறார்கள். இதுதான் இன்றைய செய்தி நேயர்களே. கேட்கும்போது ரொம்ப துக்கமாக இருக்கின்றது.